Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 10th ஓட second chapter polynomialsல introduction பார்க்க போறோம். இதுல வந்து நமக்கு நிறைய கான்செப்ட் கத்துக்க போறோம். அதாவது what is polynomial, what is monomial, binomial, trinomial, degrees of polynomials, zeros of polynomial அந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் நம்ம படிக்க போறோம். And first வந்து what is a polynomial? அதுக்கான டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். Polynomials are algebraic expressions that can contain variables and constants. They are used to express numbers in almost every field of mathematics and are considered very important in certain branches of math such as calculus. So polynomials is mathsல வந்து முக்கியமான ஒரு சாப்டர். அது mostly வந்து used in the calculus. Calculus பாத்தீங்கன்னா it's a branch of mathematics that studies the continuous change, focusing on rates of change and accumulation of quantities. இது பத்தி நம்ம calculate பண்றதுக்கு we use the polynomials. For example, இது ஒரு polynomial, இது ஒரு polynomials. Polynomials வந்து algebraic expression தான். So இந்த expression உள்ள power பாத்தீங்கன்னா whole number இருந்தா மட்டும்தான் it's a polynomial. Suppose அதோட power வந்து நெகட்டிவ்ல இருக்கு and power வந்து denominatorல இருக்கு அப்படின்னா that is not a polynomial. இப்போ எது polynomial இல்ல அப்படின்னா இப்போ எக்ஸ்பிரஷன்ல வந்து நெகட்டிவ் பவர் இருக்கு. இப்போ x to the power of -2 கொடுத்தனா this is not a polynomial. இது மாதிரி மைனஸ்ல வராது. அதே மாதிரி வேரியபிள்ஸ் டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா 1/x இந்த மாதிரி இருந்தாலும் வந்து polynomial கிடையாது. And variables in radicals இப்போ √x இல்ல √y இந்த மாதிரி இருந்தா this is not a polynomials. So இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரஷன் பார்த்தோனே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது polynomial இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ polynomial நிறைய டைப்ஸ் இருக்கு. monomial. So single term இருந்தா we refer it as monomial. அதே two terms இருந்தா binomial. Three terms இங்க வந்து x square 4x plus 6 மூணு term இருக்கு இல்லையா அப்போ this is trinomial. So more than 3 இங்க வந்து 3x cube 4x square 2x. So more than 3 termக்கு வந்து நம்ம polynomial சொல்லலாம். single termயும் வந்து நம்ம polynomial சொல்லலாம், தப்பு கிடையாது. more than 3 இருந்ததுன்னா நம்ம ஜெனரலா வந்து polynomial அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா polyனா இது நிறைய algebraic or polynomial expression and equation. So இப்போ expressionனா என்ன, equation என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 6x ஸ்கொயர் இங்க போட்டுக்கிறேன். 6x ஸ்கொயர் plus 5x minus 4 இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். அதே நான் இங்க equal to 0 கொடுத்தேன்னா this becomes a equation. அதாவது equal to க்கு அப்புறம் நமக்கு ஒரு வேல்யூ இருந்தது அப்படின்னா it forms an equation. equal to இல்ல இந்த போர்ஷன் இல்லைன்னா இது மட்டும் இருந்ததுன்னா it's an expression. இப்போ டேர்ம் என்னன்னு பார்க்கலாம். டேர்ம் பாத்தீங்கன்னா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த நம்பரை ஸ்பிட் பண்ணுது பாத்தீங்களா, அப்போ பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் சைன் இருக்கு. சோ ரெண்டு நம்பருக்கு நடுவுல வந்து ஆபரேஷன்ஸ் பிளஸ் மைனஸோ மல்டிப்ளிகேஷனோ அது ஸ்பிட் ஆகுது இல்லையா, அப்போ 6x ஸ்கொயர் வந்து ஒரு டேர்ம், அதே மாதிரி 5x ஒரு டேர்ம், 4ன்றது ஒரு டேர்ம். இதுதான் வந்து டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவுல அதாவது எக்ஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் சைனுக்கு நடுவுல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே நம்ம டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன பக்கத்துல இருக்க நம்பர் 6. அப்போ 6 is the coefficient of x square. இப்போ 5x இருக்கு. அப்போ 5 is the coefficient of x. ஓகேங்களா? சோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். அந்த வேரியபிள்ஸ்க்கு பக்கத்துல இருக்க கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வேரியபிள். வேரியபிள் என்னது? அன்னோன் வேல்யூ. சோ இப்போ x ஸ்கொயர் xலாம் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து வேரியபிள். ஏன்னா இது வேல்யூ தெரியாது, நம்ம எதனா ஃபில் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம சால்வ் பண்ணும்போது வர வேல்யூ வச்சு நம்ம இத சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சோ அன்னோன் வேல்யூ தான் நம்ம வேரியபிள்ஸ் மூலமா பிரசன்ட் பண்ணுவோம். அது x ஆ இருக்கலாம், y ஆ இருக்கலாம், z ஆ இருக்கலாம், a வா இருக்கலாம். சோ வாட் எவர் இருக்கிற ஆல்பபெட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வேல்யூ தெரியாதனால நம்ம வேரியபிளா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இங்க 6ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது வந்து மாறாது. 6ன்றது மாறாது, அது ஃபிக்ஸடா இருக்கும். அதே மாதிரி 5 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேல்யூஸ் வந்து மாறாது. அதே மாதிரி 4ம் கான்ஸ்டன்ட் வேல்யூ, -4 சொல்லலாம். சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் மாறாம இருக்கிறதுக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்போனன்ட்னா என்னது? பவர். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? x ஸ்கொயர் இருக்கு. அப்போ x ஓட பவர் என்ன இருக்கு? 2. செகண்ட் பாத்தீங்கன்னா x வந்து 1 தான் இருக்கு. அப்போ 1னா x to the power 1 ன்னு அர்த்தம். அப்போ இது வந்து பவர். எக்ஸ்போனன்ட்னா பவர். நெக்ஸ்ட் ஆபரேட்டர். ஆபரேட்டர் என்னது? இப்போ ரெண்டு டேர்ம்க்கு நடுவுல நம்ம பிளஸ் பண்றோமா மைனஸ் பண்றோமா இது எல்லாமே ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்பர் நம்ம பிளஸ் பண்றோமா இல்ல சப்ட்ராக்ட் பண்றோமா இல்ல டிவைட் பண்றோமா இல்ல மல்டிப்ளை பண்றோமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 6 + 3 பண்றோம்.
இப்போ 6 3 நம்ம என்ன பண்றோம் ஆட் பண்றோம். This is operation. Operator சொல்லுவோம் இல்ல operation. Okay. அதே மாதிரி 6 minus 3 நம்ம என்ன பண்றோம் 6 3 நம்ம subtract பண்றோம். இப்போ டிகிரினா அந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து ஹையஸ்ட் பவர். இப்போ நான் இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கிறேன் 6x square plus 5x minus 4. இங்க வந்து x ஓட பவர் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து 2 இருக்கு. அப்போ 2 is the degree of this expression. So எது பவர் ஹையஸ்டா இருக்கோ அதுதான் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இங்க வந்து 6 to the power இங்க வந்து 6x to the power 4 plus 3x square plus 2x minus 3 இப்படி இருந்ததுன்னா இதோட பவர் என்ன வரும் 4. ஏன்னா 4 தான் வந்து ஹையஸ்ட் பவர் இங்க. நெக்ஸ்ட் வந்து லீனியர் குவாட்ராட்டிக் கியூபிக் பாலினாமியல். ஸோ லீனியர்னா அந்த எக்ஸ்பிரஷனோட பவர் வந்து 1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 3x plus 3 எடுத்துக்கிறேன். அப்போ இங்க x ஓட பவர் என்ன இருக்கு 1 இருக்கு. அப்போ this is linear. So 3x plus 3 இங்க x பவர் வந்து 1 இருந்தா linear. குவாட்ராட்டிக்னா x பவர் வந்து 2 இருக்கும். x பவர் வந்து 2 இருக்கும். 4x plus 3 இங்க பாத்தீங்கன்னா x பவர் வந்து 2 இருக்கு. அப்போ this is quadratic. இப்போ cubic-னா x to the power 3 இருக்கும். அப்போ இது cubic polynomial. Example 3x cube plus 4x square plus 3x plus 5. இங்க பாத்தீங்கன்னா x பவர் வந்து 3 இருக்கு highest power. அப்போ இது வந்து cubic polynomial. அடுத்து நம்ம பார்க்க போறது zeros of polynomials. A zero of a polynomial px is the value of x for which the value of px is 0. If k is a zero of px, then pk equal to 0. Zeros of polynomial na value of x. So x value வந்து நம்ம என்ன போட்டா அது வந்து அந்த expression வந்து 0 வரும். அதுதான் வந்து zeros of polynomial. For example, இப்போ ஒரு polynomial எடுத்துக்கிறோம். px வந்து polynomial of x ன்னு அர்த்தம். இங்க x square இருக்கு. இது வந்து square. ஓகேங்களா 2 கிடையாது. minus 3x plus 2. இப்போ நான் x value வந்து 1 எடுத்துக்கிறேன். அப்போ p into 1. x value வந்து 1 equal to இங்கே வந்து 1 x square இருக்கு இல்லையா அப்போ 1 square minus 3 into 1 plus 2. இது நம்ம சால்வ் பண்ணும்போது 1 ஸ்கொயருக்கு 1 வரும் minus 3 plus 2. இது again சால்வ் பண்ணும்போது minus 2 plus 2. அப்போ cancel ஆயிட்டு we get 0. அதான் இங்க இருக்கு ஆன்சர். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு x வேல்யூ வந்து இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்து 1 கொடுத்தோம்னா நமக்கு 0 வந்தது. அந்த x வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து zeros of polynomial அப்படின்னு சொல்லுவோம். இப்போ zeros and coefficient ஓட ரிலேஷன் எனக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு quadratic polynomial ax square plus bx plus c. இது வந்து ஜெனரலா யூஸ் பண்ற polynomial expression. இப்போ sum of zeros நம்ம என்ன பண்ணுவோம் alpha plus beta. Product of 0 பாத்தீங்கன்னா alpha into beta equal to c by a minus coefficient by coefficient constant by coefficient. இப்போ ஒரு expression வச்சு நம்ம solve பண்ணலாம். இப்போ இங்க ஒரு expression எடுத்திருக்கேன் 2x square minus 8x plus 6. Sum of zeros என்ன பண்ணுவோம் alpha plus beta இல்லையா alpha plus beta equal to minus b by a minus b by a. இப்போ b value என்ன இருக்குங்க minus 8. அப்போ இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு இந்த மைனஸ் நம்ம போடணும் minus into minus 8 by a வேல்யூ வந்து 2 இங்க நம்ம போடுறோம் இது சால்வ் பண்ணா நமக்கு 8 by 2 இது சால்வ் பண்ணா நமக்கு 4 ஆன்சர் வருது இப்போ ப்ராடக்ட் ஆஃப் zeros பாத்தீங்கன்னா alpha into beta இங்க வந்து கான்ஸ்டன்ட் c by a c வேல்யூ என்னது 6 and a வேல்யூ வந்து 2 இங்க இருக்கு இல்லையா 2 இங்க இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது 2 3s are 6 அப்போ 3 so product வந்து 3 வருது and sum வந்து 4 வருது factorize the polynomial இப்போ இந்த polynomial factorize பண்றோம் எப்படி பண்ணலாம் அப்படினா இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்துக்கிறோம் 2x square minus 8x plus 6 இப்போ factorize என்னது அந்த factors நம்ம எடுக்கிறது இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து பாத்தீங்கன்னா first and last term நம்ம மல்டிப்ளை பண்றோம் இந்த 2x square and 6 வந்து we have to multiply 2x square into 6 நமக்கு என்ன வரும் 2 6 are 12x square வரும் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் எப்படி பண்ணோம்னா அது ஆடோ மைனஸ் பண்ணா இந்த மிடில் டேர்ம் வரணும்
ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைம் ஃபேக்டர் எடுத்து பண்ணலாம், இல்லைன்னா ஷார்ட்டாக நம்ம 6 into 2 பண்ணிக்கலாம். 6 into 2 ஆனால் -6 வரணும். -6 -2 பண்ணால் 6 2s are 12 வரும். அதே மாதிரி -6 -2 பண்ணால் 8x வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம் 2x square minus 6x minus 2x plus 6. இப்போ இது எடுத்துக்கு காமன் டேர்ம் நம்ம எடுத்துக்கிறோம். காமன் நமக்கு 2x இருக்கு. 2x into x minus 2 3s are 6. 3 இங்க வந்துருச்சு. இதுக்கு காமன் டேர்ம் என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்போ minus 2x minus 3. இங்க பாத்தீங்கன்னா minus 2 இருக்கு, minus 3 இருக்கு. minus into minus plus 6 இங்க வந்துரும். ஓகேங்களா, அப்போ மைனஸ் வரும்போது சைன் கொஞ்சம் பார்த்து போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது காமனா இருக்கு, இதுவும் காமனா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம், x minus 3 ஒன் டைம் எழுதிக்கிறோம். அப்புறம் வந்து 2x minus 2 எடுத்துக்கிறோம். 2x minus 2 இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x minus 3 equal to 0, x equal to 3. இங்கே வந்து 2x minus 2 equal to 0, 2x equal to 2, x equal to 2 by 2 which is 1. So x value வந்து நமக்கு 1 வருது இங்க. இப்போ இந்த x value இது வந்து நம்ம alpha எடுத்துக்கலாம், இது பீட்டாவா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்க சால்வ் பண்ண பாருங்க. இங்க 3 வந்தது, இங்க 4 வந்தது இல்லையா. இப்போ இது alpha and beta. நான் வேணா இங்க எழுதிக்கிறேன். So alpha beta நம்ம பிளஸ் பண்றோம் இல்லையா. So alpha வந்து நமக்கு 3 and beta வந்து 1. இங்கே alpha 3 beta 1. இங்கே பிளஸ் பண்றோம், இங்கே இன்டு பண்றோம். இப்போ 3 plus 1 நமக்கு என்ன வரும், 4. இங்க வந்துருச்சா, நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். இப்போ 3 into 1 என்ன வரும், 3 வந்துருச்சா. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணாலுமே இல்ல சம் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் 0 பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் மேட்ச் ஆகணும். அப்படின்னா தான் நம்ம பண்ண சம்ஸ் வந்து கரெக்ட்னு அர்த்தம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து graphical or geometrical representation of zeros of polynomials. இப்போ நம்ம இந்த polynomials வந்து கிராஃப்ல எப்படி பிரசன்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு கிராஃப்ல எப்படி இருக்கும், இது வந்து x axis, இது x dash, இது y axis, இது y dash. இப்போ xல இருக்க நம்பர் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம், y நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு ஷேப் வரைகிறேன், இமேஜ் வரைகிறேன். இப்போ இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து பாரபோலா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கர்வ் இப்படி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் பாரபோலா. இப்போ இந்த பாரபோலா பாத்தீங்கன்னா எத்தனை பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆயிருக்கு, இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான், அது கன்சிடர் பண்ணணும். ஒய்யை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட்ல டச் ஆயிருக்கு, இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், எக்ஸ்ல மட்டும். அப்போ இது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 3. இப்போ அகைன் நான் இன்னொரு ஷேப் டிரா பண்றேன். ஒரு பாரபோலா டிரா பண்ணிட்டேன். இது வந்து x dash, இது x, இது y, இது y dash. இங்க பாத்தீங்கன்னா x ஆக்சிஸ்ல வந்து இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட். அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 2. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்றேன். இது வந்து x dash, இது x, இது y, y dash. இங்க நம்பர் ஆஃப் பாலினாமியல் பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஏன்னா x ஆக்சிஸ்ல வந்து ஒரு பாயிண்ட் தான் டச் ஆயிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1. இப்போ நான் இப்படி ஒரு டிரா பண்றேன். இங்க வந்து x ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே டச் ஆகல, ஒரே ஒரு பாயிண்ட் yல டச் ஆகுது. ஆனா நம்ம y பாயிண்ட் எடுக்க கூடாது, x தான் எடுக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோ வந்து இங்க 0. அகைன் வந்து இங்க ஒரு பாயிண்ட் நான் இப்ப டிரா பண்றேன். இங்க எத்தனை பாயிண்ட் எக்ஸ்ட்ரா டச் ஆகுதுன்னா 1 2 3 4 5. அப்ப நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 5. இது வந்து உங்களுக்கு 1.1 எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். பட் இந்த மாதிரி தான் எல்லா சம்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ பாலினாமியல் பத்தி பேசிக் எல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்தரா ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு சம்ஸ் பண்ணும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மீன்வைல் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.